கதை தலைப்பு: வெற்றி பெற்ற குதிரை, இடியின் ஓட்டம். செங்குன்றம் என்ற கிராமத்தில் இடி என்ற பெயருடைய ஒரு குதிரை இருந்தது. அதன் உரிமையாளர் ரவி ஒரு சாதாரண குதிரை பயிற்சியாளர். பல ஆண்டுகளாக அவர் குதிரை பந்தயத்தில் வெற்றி காணவில்லை. ஆனாலும் ரவி நம்பிக்கையை இழக்கவில்லை. ஒருநாள் நகரத்தில் மிகப்பெரிய குதிரை பந்தயம் அறிவிக்கப்பட்டது. வெற்றி பெறும் குதிரைக்கு 10 லட்சம் பரிசு. ரவியும் இடியையும் அந்த போட்டிக்கு தயார் செய்தார். பலரும் சிரித்தனர், அந்த பழைய குதிரை என்ன வெல்லும் என்று. ஆனால் ரவி தினமும் காலை முதலே பயிற்சி செய்து, இடி, நீ முடியும் என்று பேசிக்கொண்டு உற்சாகப்படுத்தினார். பந்தய நாள் வந்தது. 20 குதிரைகள் களத்தில் நின்றன. துப்பாக்கி சத்தம் எழுந்ததும் எல்லா குதிரைகளும் பாய்ந்தன. ஆரம்பத்தில் இடி பின்தங்கியது. பார்வையாளர்கள் ரவியை கேலி செய்தனர். ஆனால் பாதி வழியில் இடியின் கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது. ரவி மெதுமாக கூறினார், இப்போதான் நேரம், ஓடு இடியே. அது ஒரு மாயம் போல இருந்தது. காற்றை வென்று மண்ணை பிழந்து இடி கடைசி வளைவில் மின்னல் வேகத்தில் முன்னேறி பந்தயத்தை வென்றது. அனைவரும் எழுந்து கைதட்டினர். ரவியின் கண்களில் கண்ணீர், ஆனால் அது மகிழ்ச்சியின் கண்ணீர். முடிவு: வெற்றி பெறும் சக்தி குதிரையில் அல்ல, அதை நம்பும் மனிதனில்தான். இருளில் ஒரு ஒளி, மனதிலிருந்து கதைகள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒளி.